Dr. Kabila Raji, consultant gynecologist and obstetrician, Tepakulam, Madurai. டைப் ஆஃப் டெலிவரிஸ் எல்லாருமே நார்மல் டெலிவரி மட்டும் பண்ணிடுங்க, சிசேரியன் வேண்டாம், இந்த டெலிவரி வேண்டாம்லாம் நிறைய வரும்போதே வருவாங்க. ஆக்சுவலாக முதல்ல எத்தனை வகையாக டெலிவரி பண்ணுவாங்கன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு நார்மல் டெலிவரி. நார்மல் டெலிவரினா சும்மாலாம் நார்மல் டெலிவரி ஆகிடாது. நார்மல் டெலிவரி ஒரு முதல் குழந்தைக்கு ஒரு நாள் வரைக்கும் அந்த ஃபீமேல் எல்லாமே அண்டர்கோ பண்ணணும். ஏன்னா 8 மணி நேரம் அவங்களுக்கு நல்லா வலி வந்தால் மட்டும்தான் கர்ப்பப்பை வாய் குழந்தையோட தலை வெளியே வர்ற வரைக்கும் அது விரியும். அது இவ்வளோ டைட்டாக உள்ளது, இவ்வளோ பெருசாக விரியணும். விரிஞ்சாதான் தலை வரும். குழந்தையோட தலை தோராயமாக 9.5லேருந்து 10 சென்டிமீட்டர். ஸோ அந்த தலை வெளியே வந்தால் தான் அதோட உடம்பு வெளியே வரும். அதுக்கேற்ற மாதிரி விரிஞ்சால் மட்டும்தான் குழந்தைக்கு அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும். ஓகே, அந்த நார்மல் டெலிவரி ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் கர்ப்பப்பை வாய் விரியும். செகண்ட் ஸ்டேஜில் அவங்களுக்கு கர்ப்பப்பை வாயிலிருந்து அவங்களுக்கு வெளிப்பாதைக்கு அந்த தலை கீழே இறங்கி வரணும். தலை ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அந்த எலும்பெல்லாம் கிராஸ் பண்ணி கீழே வரணும். அது வர்றப்ப நம்ம அந்த அடிப்பாதையில் ஒரு தையல் போட்டு ஒரு கீரல் போட்டு அந்த தலை வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் பாதையை அகலப்படுத்தி விட்ட பிறகு தான் நம்ம டெலிவரி பண்ண முடியும். அந்த பொண்ணுக்கு நம்ம தையல் போடும்போது இனிஷியலாக நார்மல் டெலிவரி ஆனவங்களால கீழே உட்கார்றதோ, யூரின் போகிறதுக்கு உட்கார்றதோ, இல்லை மோஷன் போகிறதுக்கு உட்கார்றதோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அந்த பொண்ணை சிட்ஸ் பாத்ன்னு நம்ம சொல்லுவோம். சாதாரண ஒரு டப்பில் கொஞ்சம் வெது தண்ணியும் டெட்டாலும் கலந்து அதில் போட்டு உட்காரும்போது அந்த பொண்ணு சீக்கிரம் ஆற ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஹஸ்பண்டோட சேரும்போதும் அந்த பொண்ணில் வலி வர்றதுக்கு நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. இதைத்தான் நார்மல் டெலிவரி வித் எபிசாட்டமின்னு சொல்லுவோம். அடுத்தது ஆயுதம் போட்டு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயுதம் அப்படின்னா அது ஃபோர்சப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது சின்னதாலாம் ஒன்றும் கிடையாது, நல்ல இவ்வளோ பெரிய கரண்டி மாதிரி இருக்கும். ஸோ குழந்தை தலை உள்ளேயே மாட்டிக்கும். அம்மாவால் புஷ் பண்ணி அந்த குழந்தைய வெளியே தள்ள முடியாது. அது தள்ள முடியாத பட்சத்தில் ஒரு கரண்டி இந்த பக்கம், ஒரு கரண்டி இந்த பக்கம் போய் குழந்தை தலையை மட்டும் பிடிச்சி நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுக்கிறதுனால தான் அந்த தலை வெளியே வரும். ஓகே, அப்போ இவ்வளோ பெரிய கரண்டி உள்ளே விடணும்னா அம்மாவுக்கு கீழ் பகுதியில் நல்ல பெரிய தையல் போட்டால் மட்டும்தான் டெலிவரி ஆகும். அதில் அவ்வளோ பிளட் லாஸ் வரும். அதில் அம்மாவுக்கு சில சமயம் அந்த பிளட்டு கண்ட்ரோல் ஆகலைன்னா தேவைப்பட்டால் கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். அதில் ஃபோர்சப்ஸில் அவ்வளோ பெரிய காம்ப்ளிகேஷன் இருக்குது. மூணாவது வேக்யூம் டெலிவரி அப்படின்வாங்க. அது என்ன அப்படின்னா ஒரு கப் மாதிரி இருக்கும். குழந்தையோட தலையில் அந்த கப்பை வச்சுருவாங்க. வச்சு ஒரு ப்ரெஷர் க்ரியேட் பண்ணும்போது குழந்தையோட தலைக்கும் அந்த கப்புக்கும் இடையில ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். அந்த ப்ரெஷர் குழந்தை தலையை புல் பண்ணி இழுத்துட்டு வரும். ஓகே, இப்படி புல் பண்ணிட்டு இழுத்துட்டு வந்துட்டு அம்மாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே குழந்தைக்கு என்ன ஆகும்னா அந்த ப்ரெஷர் க்ரியேட் ஆகுதுன்னா குழந்தை தலையில் ஒரு சைனீஸ் கொண்டா மாதிரி வளரும். அது பேர் சிக்னான்னு சொல்லுவோம். ஸோ அப்போ எல்லா அம்மாங்களும் சொல்லுவாங்க, இதெல்லாம் எங்களுக்கு முதலே சொல்லியிருந்தீங்கன்னா எங்களுக்கு இது பண்ணாமல் சிசேரியன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிக்னான்னு சொல்லி ஒரு கொண்டை வரும். அது ஃபுல்லாக பிளட்டு ஹெமட்டோமாவாக இருக்கும். ஆனால் சரியாயிடும், கொஞ்சம் நாள் ஆகும். அதை தடவி கொடுத்து இது பண்ணுவாங்க. அந்த குழந்தைக்கு ஜாண்டிஸ் வர்றதுக்கும் கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்தது 4வதாக தான் நம்ம சிசேரியன் சொல்கிறோம். சிசேரியன் அப்படின்னா அதோட பாதை இது எல்லாமே கீழ் வழியாக நம்ம டெலிவரி பண்ணுறது. அது வயிறில் பண்ணுறது. வயிறில் எடுத்த உடனே நம்ம குழந்தைய எடுத்துட முடியாது. அதுக்கு அனஸ்தீசியா அப்படின்னு 2 விதம் இருக்குது. என்ன அனஸ்தீசியா அப்படின்னா ஸ்பைனல் அண்டு ஜென்ரல் அனஸ்தீசியா. ஸ்பைனல் அனஸ்தீசியா அப்படின்னா முதுகு தண்டில் போடுறது. ஸோ முதுகு தண்டில் போட்டாங்கனாலே எனக்கு தலைவலி வந்துடும், எனக்கு முதுகு வலி வந்துடும், என்னால் உட்காரவே முடியாது, லைஃப் லாங் நான் கஷ்டம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லா சர்ஜரிஸுமே சிசேரியன் மட்டும் இல்லை, நான் ஒரு 90% மோஸ்ட் ஆஃப் த எலெக்டிவ் சர்ஜரிஸ்லாம் ஸ்பைனலில் தான் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே ஓரளவு ஸ்பைனல் அனஸ்தீசியா அண்டர்கோ தான் பண்ணுவாங்க. இது ஒரு மித்து. எல்லோரும் நினச்சிக்கிறது நம்மளுக்கு இது போட்டோன்னா இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்பைனல் அனஸ்தீசியா முதுகு தண்டில் ஒரு ஊசி போட்டு அது வழியாக மருந்து கொடுத்து இந்த வயிறுலேருந்து தொப்புள் கீழே செயல் இழக்கப்பட்டுரும், உணர்ச்சிகள் இருக்காது. ஸோ அந்த இடத்துல நம்ம வயிறில் ஒரு ஓப்பன் பண்ணி அதுக்கடுத்து கர்ப்பப்பைக்கு போய் கர்ப்பப்பையில் ஒரு ஓப்பன் பண்ணி அது மூலிமா அதில் குழந்தைய டெலிவரி பண்ணுறது. திருப்பி கர்ப்பப்பையை தைச்சி திருப்பி வயிறை தைச்சி நம்ம வெளியே வரோம். ஸோ இதுதான். ஸோ அவங்களுக்கு வயிறில் தையல் போட்டிருப்போம். இதில் என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் அப்படின்னா அம்மாவுக்கு பிளட் லாஸ் வரலாம், கர்ப்பப்பை டக்குன்னு சுருங்காமல் இருக்கலாம். அதே மாதிரி குழந்தை தலை வேறு சைடோ ஏதோ ஒரு சைடில் இருந்தது அப்படின்னா பேபியோட டெலிவரி கொஞ்சம் கஷ்டமாகலாம்.
அந்த இடத்துலையும் நம்ம இதே வேக்கும் இதே ஃபோர்செப்ஸ்லாம் கூட நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் டைப் ஆஃப் டெலிவரிஸு. ஸோ எல்லா டைப் ஆஃப் டெலிவரிலையுமே காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ நார்மல் டெலிவரினா ஈஸி, சிசேரியன்னா ஈஸி, இல்லை இதுனா ஈஸி, அதுனா ஈஸி இல்லை. எல்லா மதருக்கும் எல்லா டைப் ஆஃப் டெலிவரிலையும் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ எந்த டெலிவரி வந்து அவங்களுக்கும் அம்மாவுக்கும் குழந்தைக்கும் சேஃபோ அதை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸை வந்து ஃப்ரீயாக விடுங்க. ஸோ டெலிவரி பண்ணும்போது அம்மாவும் குழந்தையும் சேஃபாக கிடைப்பாங்க.